போன வாரத்தில் ஹைதராபாத்ல இருந்து கொஞ்சம் பேர் பீகாரினுடைய ஊழியத்தை பார்க்க வந்தார்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் பலவிதமான காரியத்தை செய்வது அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதில் ஒரு கப்பல் 2 பேரும் ஹைதராபாத்ல இருந்து வந்தவர்கள், 2 பேரும் ஐடியில வேலை செய்கிறவர்கள். அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் நான் பேசி முடித்த பிறகு அனுப்பிவிட்டு உங்களோடு தனியாக பேச வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நான் அந்த சகோதரனை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் சொல்லுங்க, நாங்கள் 2 பேரும் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்ட பின்பு முழு நேரமாக நாங்கள் ஊழியத்திற்கு எங்களுடைய வேலையை விட்டு விடுவதென்று தீர்மானித்திருக்கிறோம். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். தெலுங்கானாவிலேயே நாங்கள் ஊழியம் செய்யறதுக்கு விரும்புகிறோம், வட இந்தியாவுக்கு வரவில்லை. தெலுங்கானாவிலே நாங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். இதுவரை இயேசு கிறிஸ்து சரியாக அறிவிக்கப்படாத மக்களுக்கு நாங்கள் எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 பேரும் ஐடி இன்ஜினியர்ஸ். அது சொன்ன உடனே சொன்னாங்க, பிரதர் இன்னொரு காரியத்தை நான் மற்றவங்களுக்கு தெரியாமல் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன்னு அந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து அந்த சிஸ்டர் போட்டிருந்த அத்தனை நகைகளையும் ஒரு பையில போட்டிருந்து, நான் இது என்ன என்று கேட்டேன். அது சொன்னாங்க, பழைய நாட்களை நாங்கள் சம்பாதித்த பணம், அதை தங்கமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி தங்கமாக நான் வாங்கி வாங்கி மாட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இங்கே உள்ள பெரிய தேவையை பார்க்கிறேன். நீங்கள் விபச்சாரிகளுக்கு பிறந்த 800 பிள்ளைகளை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பா பேரே தெரியாத அந்த பிள்ளைகளை நீங்கள் தூக்கி எடுத்து சமுதாயத்தை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அடுத்த வேளைக்கு உணவில்லாத அநேக 100 பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கிறீர்கள். மலையின் மேலே இருக்கிற அரசாங்கம் கூட கண்டுகொள்ளாத பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பை கொடுக்கிறீர்கள். இதை பார்த்த பின்பு இவைகள் எங்கள் கையில் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவர்கள் என் கையிலே கொடுத்தார்கள். அவர்களுக்கு தெரியும், இதில் ஒரு சின்ன கிராம் கூட வேறு காரியத்திற்கு உபயோகப்படாதுன்னு தெரியும். அவர் சொன்னார்கள், உங்க ஊழியத்தை 52 வருஷமா நடந்த ஊழியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதில் எப்படி நீங்க திறந்த புஸ்தகமாக வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்தோன்னா நீங்க தான் சரியான ஆள் என்று சொல்லி இதான் முதல் தடவை என்ன பார்க்குறாங்க. அதை கொடுத்து கண்ணீரோடு கூட கொடுத்து விட்டு ஒரு பெருமூச்சு விட்டார்கள். நான் சொன்னேன், என்னத்துக்கு பெருமூச்சு விடுறீங்க? இப்பதான் பிரதர் நிம்மதியா இருக்குது, ஊழியம் செய்யறதுக்கு தகுதியுள்ளவர்களாக நாங்கள் மாறி இருக்கோம்னு சொன்ன காட்சி எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கிற்று. தெய்வ ஜனமே, இந்த மாலை வேளையில உன்னை பொருளாசைக்கு நேராக தள்ளி உன்னை நரகாக்கினைக்கு இழுத்து கொண்டு போகிற ஏராளமான உபதேசங்களை கேட்டு இருக்கிறதுனால பவுல் கண்ணீரோடு கூட சொன்ன ஒரு காரியம், அவர்கள் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக திருப்பிக் கொள்வதற்கான காரியங்களை செய்யும்போது எச்சரிக்கையாயிருங்கள், கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற காரியத்திற்கு சபை எச்சரிப்பாய் இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்னொரு காரியத்தை குறித்தும் பவுல் சொல்லுகிறதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சபையின் மேல வைராக்கியம் உள்ள அந்த பவுல் அதை மந்தையாக பார்க்கிற அவன் என்ன எழுதுகிறான் என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து 3வது வசனம் வரை 4வது வசனம் வரை வாசிக்கலாம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி என்றால் உங்களிடத்தில் வருகிறவன்
நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. நன்றாய் கவனியுங்கள். வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரா சபைக்குள்ளே? வேறொரு ஆவியானவர் ஆவி கிரியை செய்கிறதா சபைக்குள்ளே? வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவது மாத்திரமல்ல, வேறொரு இயேசு அருமைப்படுத்துகிறாரா? ஜாக்கிரதையாயிருங்கள். இயேசு சொன்னார், என் நாமத்தை தரித்து தாங்களே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம், அதற்கு வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொன்னார். கடைசி நாட்களில் வாழ்கிற உங்களை பார்த்து மறுபடியும் கரம் கூப்பி கேட்பேன், வசனத்தை பாருங்கள், தேவ வார்த்தையை பாருங்கள். இந்த வார்த்தையை விட்டு விட்டு பிரசங்கிக்கிற எந்த பிரசங்கியும் உங்களுக்கு ஏற்றவனாக இருக்க முடியாது. அவன் உங்களை பரலோகத்துக்கு உரியவனாக, பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தாத ஒரு மனுஷனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். காலம் பொல்லாதது, எச்சரிப்பையாயிருங்கள். நான் நேற்றைய தினத்தில் மெதுவான ஆறுதலான சிலுவையின் மேன்மை குறித்து தான் அதிகம் பேசினேன். நான் இன்றைக்கோ நான் ஜெபித்த போது, என்னுடைய ஜனங்களை இப்படி விட்டு விடாதே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பை கொடுத்து விடு என்று சொன்னதினால இந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் ஆண்டவர் அதற்காகத்தான் சபைக்குள்ளேயும் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார், சபைக்கு வெளியேயும் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் சொன்னேன். அந்த உள்ளே இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து நேற்றைய தினத்தில் நான் சொன்ன வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் அதுக்கு ஊடாக நான் கொஞ்சம் எடுத்து செல்ல விரும்புகிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் நாம் சில வசனங்களை பார்த்தோம் நேற்றைய தினத்தில். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அவைகளின் சில காரியங்களை மறுபடியும் பார்த்துவிட்டு நான் நேற்றைய தினத்தில் காண்பிக்காத ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். புக் ஆஃப் எசேக்கியேல் 34th சாப்டர். அங்கே ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள். 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி இதோ நான் நானே கொழுத்த ஆடுகளுக்கும் சபைக்குள்ளே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இதைத்தான் 17வது வசனத்திலும் சொல்கிறார். வாசிக்கலாம். 17வது வசனம். என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். அங்க 11வது வசனத்தை வாசிக்கலாம். 21. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே. என்ன நடக்குது தெரியுமா? சபையில கொஞ்சம் வசதி வாய்ந்தவர்கள், கொஞ்சம் செல்வாக்குரியவர்கள், தொங்கள் பழமையானவர்கள் புதியவர்களை வரவிடாதபடிக்கு பலவீனமான புதியவர்கள் வரும்போது அவளை இடித்து தள்ளி அவர்கள் தாங்கள் குடித்த அந்த ஜீவ தண்ணீரை குழப்பி போடுகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நேற்றைய தினத்தில் காண்பித்து கொடுத்தேன். ஆண்டவருடைய மனதில் தோன்றுகிற பெரிய ஆதங்கத்தை பாருங்கள். என்ன செய்யவில்லையாம்? 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துறந்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலகாரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். நன்றாய் கவனியுங்கள். சபையினுடைய பெரிய பொறுப்பை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். சபையினுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. நசல் கொண்டவைகளை குணமாக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்ட வேண்டிய பொறுப்பு உண்டு. துரத்துண்டவர்களை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போயிருப்பதற்கல்ல, காணாமல் போனவைகளை
தேடும்படியான காரியத்தை சபை செய்துதான் ஆக வேண்டும். ஆகையினால அவர் என்ன செய்ய போகிறேன் என்பதை அதே அதிகாரத்தில் சொல்கிறார். பாருங்கள், வாசியுங்கள் 15-16. என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி, தெளிவாக சொல்ல, நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீங்க என்ன செய்றீங்க, நான் என்ன சொல்றீங்க, ஆண்டவர் கம்பேர் பண்றார். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொஞ்சம் இந்த 2 வசனத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கும்படியா நான் கேட்கிறேன். நான் என்ன செய்வேன் என்று எழுதுகிறார் ஆண்டவர். நான் காணாமல் போனதை தேடி, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். போதும். ஆண்டவருக்கும் சபைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஆண்டவருடைய பிரையாரிட்டியில முதல்னது காணாமல் போனதை தேடுறதான் முதல் வேலை. ஆனா சபைக்கு 4வது காரியத்தை பாருங்க, பலவீனமானவைகளை பலப்படுத்துறது சபை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் காணாமல் போன ஆடுகள் இந்த தேசத்தின் எல்லைகளிலெல்லாம் உண்டு. நிறைய தினத்தில் சில உதாரணங்களை சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகையினால்தான் நான் பாடுகிறோம். சேர்ந்து பாடலாமா? மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, அங்கு என்னை சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.